இந்த வீடியோ சீரிஸ்ல Figma to Webflow எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். என் பேர் Ansif, Webflow அப்படிங்கிற Webflow Specialized Agencyல co-founder-ஆ இருக்கேன். Webflowங்கிறது விஷுவல் வெப்சைட் டெவலப்மென்ட் டூல். என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ண 2012ல இருந்து நிறைய விதமான வெப்சைட் டெவலப்மென்ட் பிளாட்ஃபார்ம்ஸும் டூல்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இயர்லியா வெறும் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்ல இருந்து WordPress பிளாட்ஃபார்ம்ல நிறைய வெப்சைட்ஸும் பில்ட் பண்ணியிருக்கேன். Shopify, Squarespace, Wix, அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற Webflow and Framer வெப்சைட் டெவலப்மென்ட் பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய வெப்சைட்ஸ் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதே சேனல்ல நிறைய ஷார்ட் வீடியோஸ்ல AI வச்சு வெப்சைட்ஸ் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஆனா எப்பவுமே ப்ராப்பரான ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு வெப்சைட் பில்ட் பண்றது தான் ஒரு லாங் டைமுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் வெப்சைட்ஸை ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து உங்களால பில்ட் பண்ண தெரியும். அதே சமயம் அதை ஃபர்தரா ஸ்கேலபிள் பண்ணவும் தெரியும். இந்த சீரிஸ்ல நம்ம எந்த AI டூலும் யூஸ் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி Figma to Webflow அப்படிங்கிற Figma பிளகினுமே அவைலபிளா தான் இருக்கு. ஆனா அந்த பிளகினை நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா எங்க ஏஜென்சில நான் நிறைய விதமான டூல்ஸ் புதுசா வரும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த வகையில Figma to Webflow பிளகினையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுல ப்ராப்பரான மெத்தட்ல போறதை விட இந்த Figma to Webflow பிளகினை யூஸ் பண்றதுனால நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்ச வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணாதான் லாங் டைம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம Figma to Webflowங்கிற பிளகினையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. இன்ஃபேக்ட் நாங்க டெவலப்மென்ட் ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். Figma to Webflow பிளகினை யூஸ் பண்ணியும் இல்ல ஸ்டாண்டர்டா ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பிளகினை யூஸ் பண்ணாம ஸ்டாண்டர்டான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல பில்ட் பண்ண வெப்சைட் தான் எங்களால ஸ்பீடா பில்ட் பண்ண முடிஞ்சது. அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்ன, எப்படி ப்ராப்பரா Figma to Webflow கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ தான். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த Figma ஃபைலை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இது ஒரு ஜஸ்ட் லேண்டிங் பேஜ் தான். இதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் எப்படி வேரியபிள்ஸா நம்ம Webflowல ஸ்டோர் பண்றோம், ஒவ்வொரு செக்ஷன்ஸும் எப்படி ப்ராப்பரா wrap பண்ணி பில்ட் பண்றோம், பில்ட் பண்ண அந்த செக்ஷனை எப்படி ப்ராப்பரா ரெஸ்பான்சிவ் பண்றோம், ஃபைனலா டெஸ்ட் அண்ட் லான்ச் பண்றதுக்கு எங்க கிளையன்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆனா இது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டான வெப்சைட் லேஅவுட் ஸ்ட்ரக்சர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூசுவலா வெப்சைட்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸ் மாடல்ல தான் பில்ட் ஆயிருக்கும். நீங்க எந்த ஒரு வெப்சைட் உங்க பிரவுசர்ல இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணாலுமே அதுல இருக்கிற ஒவ்வொரு டிவ் ஸ்ட்ரக்சரும் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியும். காரணம் என்ன, இந்த பாக்ஸை வச்சு தான் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டையும் wrap-ஐயும் நம்ம எலிமெண்ட்ஸ்ல பண்ணுவோம். இப்படி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன எலிமெண்ட்டும் ஸ்ட்ரக்சரா கிரியேட் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து ஒரு லேஅவுட்டா பில்ட் ஆகுது. இப்படி ஸ்ட்ரக்சர் அண்ட் லேஅவுட் மைண்ட் செட்ல நம்ம பில்ட் பண்ணா மட்டும் தான் எல்லா ஸ்கிரீன் சைஸஸ்லயும் நம்ம லேஅவுட் அடாப்ட் ஆகும். அதாவது டிவைஸ் ஸ்கிரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம லேஅவுட்டும் ஸ்ட்ரக்சரும் அடாப்ட் ஆகணும். அதுக்கு தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நான் என்னென்ன மென்ஷன் பண்ணுவேன்னா ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே தான். அதுல HTML, CSS, JavaScript எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை பத்தி லேர்ன் பண்றதுக்கு பாப்புலரான W3 ஸ்கில்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே HTML பேஜஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருப்பாங்க. CSS அண்ட் JavaScript அங்க நீங்க ஃபுல்லா பார்த்துக்கலாம். இனி அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு செக்ஷனா நம்ம செப்பரேட்டா எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.